ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை இனிமேலும் தமிழக அரசு ஏமாற்ற முடியாது. கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெறும். ஆர்எஸ் சாலையில் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் மாயவன் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. தமிழக ஜாக்டோ ஜியோ மாநில நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு கலந்தாய்வு கூட்டம் திண்டுக்கல் ஆர்எஸ் சாலையில் உள்ள தனியார் உணவு விடுதியில் புதன்கிழமை மாலை 4 மணி அளவில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து மாநில நிர்வாகிகள் வந்திருந்தனர். கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் தெரிவிக்கையில், தமிழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என அறிவித்து, ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிமுக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எந்த ஒரு வாக்குறுதியும் தரவில்லை. ஆனால் திமுக அரசு வாக்குறுதி அளித்து உங்களுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வோம் என்று கூறி தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4க்கு பிறகு தமிழக முதல்வர் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தமிழகமே ஸ்தம்பிக்கும்படியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை எங்களது உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுவோம் என தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார். ஏடிஎம்கே அரசாங்கம் அதுபோல வாக்குறுதியை ஒரு நாளும் சொல்லலை. அதுதான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஏடிஎம்கே அரசாங்கம் உங்களுடைய கோரிக்கைகளை, பழைய ஓய்வூதியத்தை திரும்ப அளிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு எங்களுடைய அரசாங்கம் எடுக்காது, அதை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், திட்ட தெளிவாக அவர்கள் மறுத்துவிட்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி சொல்லலை. அதற்காக கொஞ்சம் பொறுத்து பார்க்குறோம். ஆனால் 3 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பொறுத்து இருப்போம். ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகும். அதற்கு பிறகும் எங்களுடைய இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவது, ஈட்டிய வெடிப்பை ஒப்படைத்து ஊதியம் பெறுவது, உயர்கல்வி தகுதிக்கு ஊக்க ஊதியம் வழங்குவது, பதவி உயர்வுக்கு டெட் அவசியம் இல்லை என்று கூறி எங்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை எதிர்த்து, இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்யக்கூடிய வகையிலே, இந்த அரசாங்கம் எங்கள் மீது திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முன் வருகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு தீவிரமான போராட்டத்தை தமிழ் மண்ணிலே, தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோவும் இணைந்து நடத்தும்.